பண்டைய தமிழகத்தின் செழிப்பான நிலப்பரப்பு, அதுதான் செம்பியன் நாடு. அங்கே ராஜவர்மன் என்ற மன்னன் மிகச்சிறப்பான ஆட்சியை நடத்தி வந்தான். அவனிடம் பகைவர்களை நடுங்கச் செய்யும் வீரம் இருந்தது. அதே சமயம் அவனது கஜானாவில் அளவற்ற செல்வமும் நிறைந்திருந்தது. காலம் சுகமாகச் சென்று கொண்டிருந்த ஒரு மாலை வேளை, மன்னர் தனது அரண்மனை மாடத்தில் நின்றபடி கீழே இயங்கிக் கொண்டிருந்த தன் நாட்டு மக்களை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அந்த நிமிடம் அவனுக்குள் ஒரு விசித்திரமான சந்தேகம் முளைத்தது. இன்று என் கையில் அதிகாரம் இருக்கிறது, நாடு அமைதியாக இருக்கிறது, அதனால் இந்த மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி மாறினாலோ அல்லது எதிர்பாராத இயற்கை சீற்றம் வந்தாலோ இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அப்போது அவர்கள் தங்கள் சொந்த புத்தியை பயன்படுத்தி செல்வத்தை பெருக்குவார்களா அல்லது வறுமையில் வாடி விழுந்து போவார்களா? இந்த கேள்வி மன்னரை தூங்கவிடவில்லை. உடனடியாக தனது நிதியமைச்சரை வரவழைத்தார். அந்த அமைச்சர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஜோதிட கலைகளிலும் வணிக தந்திரங்களிலும் கைதேர்ந்தவர். மன்னர் தனது கவலையை அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்டார். அதை கேட்ட அமைச்சர் மெலிதாக புன்னகைத்து ஒரு யோசனையை கூறினார். மன்னா, இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நம் நாட்டில் உள்ள 12 ராசிகளின் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்ட 12 சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்போம். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஆளுக்கு 100 பொற்காசுகளை கொடுத்து ஒரு போட்டியை நடத்துவோம். அந்த 100 காசுகளை யார் தனது அறிவார்ந்த யுக்தியால் அதிக லாபமாக மாற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர். மன்னர் யோசித்தார். வெறும் 100 காசுகளை பெருக்குவதால் நாட்டிற்கு என்ன லாபம் அமைச்சரே? அமைச்சர் கண்கள் மின்ன பதிலளித்தார். மன்னா, இந்த 100 காசுகள் என்பது ஒரு விதை மட்டுமே. இந்த போட்டியின் மூலம் நமது நாட்டு மக்களுக்கு 12 விதமான புதிய தொழில்கள் அறிமுகமாகும். போட்டியாளர்கள் அந்த பணத்தை வளர்க்க ஊர் மக்களைத்தான் வேலைக்கு அமர்த்துவார்கள். அதன் முடிவில் எந்த யுக்தி மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பையும் தேசத்திற்கு நிலையான வருமானத்தையும் தருகிறதோ அதையே நாம் நமது அரசாங்கத்தின் திட்டமாக மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் கஜானாவும் நிறையும், மக்களின் வாழ்வாதாரமும் உயரும். மன்னர் அந்த பேருண்மையை உணர்ந்து ஆவலோடு சம்மதித்தார். சில நாட்களில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 ராசிக்காரர்களும் அரச சபையில் வந்து நிறுத்தப்பட்டனர். அமைச்சர் 12 பேரையும் பின்வருமாறு 6 ஜோடிகளாக பிரித்து அவர்கள் ஒவ்வொருவரிடமும் 100 பொற்காசுகளை வழங்கினார். முதல் ஜோடி ஆளுமையும் வேகமும் கொண்ட மேஷம் மற்றும் சிம்மம். இரண்டாம் ஜோடி நிலத்தையும் துல்லியத்தையும் நேசிக்கும் ரிஷபம் மற்றும் கன்னி. மூன்றாம் ஜோடி தகவலையும் சமநிலையையும் கையாளும் மிதுனம் மற்றும் துலாம். நான்காம் ஜோடி உணர்வும் இரகசியமும் கொண்ட கடகம் மற்றும் விருச்சிகம். ஐந்தாம் ஜோடி ஞானமும் கருணையும் நிறைந்த தனுசு மற்றும் மீனம். ஆறாம் ஜோடி உழைப்பும் புதுமையும் இணைந்த மகரம் மற்றும் கும்பம். அந்த 12 பேரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட 100 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு செம்பியன் நாட்டு எல்லைகளுக்குள் வெவ்வேறு திசைகளில் கலைந்து சென்றனர். முதல் ஜோடி, அதாவது சிம்மம் மற்றும் மேஷம், நேரத்தை செலவிட விரும்பவில்லை. இவர்கள் இருவரும் நெருப்பு தத்துவம் கொண்டவர்கள் என்பதால் இவர்களது இரத்தத்திலேயே வேகம் கலந்திருந்தது. செம்பியன் நாட்டின் எல்லை பகுதியில் அடர்ந்த காடுகளை ஒட்டிய கிராமங்களுக்கு இவர்கள் சென்றனர். அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருப்பதை மேஷம் தனது கூர்மையான பார்வையால் கண்டறிந்தார். அந்த பகுதிகளில் அடிக்கடி காட்டு விலங்குகளின் தொல்லை மற்றும் அண்டை நாட்டு சிறு கும்பல்களின் திருட்டு பயம் இருந்தது. இதனால் வணிகர்கள் அந்த பாதையை பயன்படுத்த அஞ்சினர். கிராமத்து இளைஞர்கள் வேலையின்றி தவித்தனர். சிம்மம் தனது கம்பீரமான குரலில் அங்கிருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டினார். மேஷம் தனது வேகமான செயல்பாட்டால் அந்த 100 பொற்காசுகளை வைத்து தரமான ஈட்டிகளையும் கேடயங்களையும் ஊதுகும்புகளையும் வாங்கினார். அவர்கள் செய்த அந்த தர்க்க ரீதியான காரியம் இதுதான். அவர்கள் அங்கே ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கினர். வேலையில்லாமல் இருந்த 50 இளைஞர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தினர். வணிகர்கள் அந்த காட்டுப்பாதையை கடக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஒரு சிறு தொகையை கட்டணமாக நிர்ணயித்தனர். பயம் இருந்த இடத்தில் இவர்கள் நம்பிக்கையை முதலீடு செய்தனர். வணிகர்கள் பாதுகாப்பாக சென்றதால் வர்த்தகம் பெருகியது. 48 நாட்களில் இவர்களிடமிருந்த 100 காசுகள்
பாதுகாப்பு தொகையாக வசூலிக்கப்பட்ட 800 பொற்காசுகளாக மாறியிருந்தது. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் 50 இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்ததுடன் அந்த பகுதியே திருட்டு பயமில்லாத மண்டலமாக மாறியது. ஆளுமையும் வேகமும் இணைந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இவர்கள் நிரூபித்தனர். அமைச்சரின் முன்னால் வந்து நின்றது அந்த இரண்டாம் ஜோடி, அதாவது நிலத்தின் மைந்தர்களான ரிஷபமும் கன்னியும். இவர்கள் இருவரும் செம்பியன் நாட்டின் ஒதுக்குப்புறமான பாறைகள் நிறைந்த ஒரு தரிசு நிலத்திற்கு சென்றனர். ஊர் மக்கள் அந்த நிலத்தை எதற்கும் உதவாத பூமி என்று ஒதுக்கி வைத்திருந்தனர். ஆனால் ரிஷபத்தின் கண்கள் அங்கே ஒரு மறைந்திருக்கும் வாய்ப்பை கண்டன. கன்னிராசிக்காரர் அந்த மண்ணை எடுத்து அதன் அமிலத்தன்மையையும் சத்துக்களையும் துல்லியமாக ஆராய்ந்தார். அவர்கள் செய்த அந்த தர்க்கரீதியான காரியம் இதுதான். அந்த வறண்ட மண்ணில் சாதாரண நெற்பயிரை விட மிக குறைந்த நீரில் வளரக்கூடிய அவுரி மற்றும் பவளமல்லி போன்ற சாயம் தரும் மலர்களை பயிரிட முடிவு செய்தனர். ரிஷபம் தனது விடாமுயற்சியால் அந்த பாறை நிலத்தை செதுக்கி விதைகளை விதைத்தார். கன்னிராசிக்காரர் ஒரு படி மேலே சென்று வெறும் பூக்களை மட்டும் விற்காமல் அந்த பூக்களிலிருந்து ஈர்த்த இயற்கை சாயத்தை பிரித்தெடுக்கும் ஒரு சிறிய முறையை உருவாக்கினார். அந்த செம்பியன் நாட்டு பட்டு நெசவாளர்களுக்கு தரமான இயற்கையான நீல மற்றும் சிவப்பு நிற சாயங்கள் தேவை என்பதை அவர் சரியாக கணித்திருந்தார். அறுவடை செய்யப்பட்ட தூய இயற்கை சாயம் சந்தையில் சாதாரண தானியங்களை விட 20 மடங்கு அதிக விலைக்கு போனது. 48 நாட்கள் முடிவில் அந்த தரிசு நிலம் ஒரு வண்ணமயமான பூஞ்சோலையாக மாறியிருந்தது. அந்த 100 பொற்காசுகள் இப்போது 1500 பொற்காசுகளாக பெருகியிருந்தன. எதற்கும் உதவாது என்று ஒதுக்கப்பட்ட ஒரு நிலத்தை அறிவாலும் சரியான பயிர் தேர்வினாலும் பொன் விளையும் பூமியாக மாற்றி காட்டியது. அடுத்ததாக 3வது ஜோடி. காற்றை போன்ற வேகம் கொண்ட மிதுனமும் தராசை போன்ற சமநிலை கொண்ட துலாமும். இவர்கள் இருவரும் மற்றவர்களைப் போல காடுகளுக்கோ அல்லது வயல்களுக்கோ செல்லவில்லை. செம்பியன் நாட்டின் மிகப்பெரிய வணிகச் சந்தையின் மையப்பகுதியில் ஒரு சிறிய குடிலை அமைத்தனர். இவர்கள் கையில் மண்வட்டியோ அல்லது வாளோ இல்லை. வெறும் ஒரு ஓலைச்சுவடியும் இழுத்தாணியும் மட்டுமே இருந்தன. அவர்கள் எதையும் புதிதாக உற்பத்தி செய்யவில்லை, எதையும் நேரடியாக விற்கவும் இல்லை. அவர்கள் செய்த அந்த தர்க்கரீதியான காரியம் இதுதான். மிதுனம் தனது அபாரமான பேச்சாற்றலால் சந்தையில் இருக்கும் ஒவ்வொரு வணிகரிடமும் பேசினார். இந்த ஊரில் எந்த பொருள் அதிகமாக கிடைக்கிறது, எங்கே தட்டுப்பாடு நிலவுகிறது என்ற தகவல்களை திரட்டினார். உதாரணமாக, தெற்கு பகுதியில் மிளகு விளைச்சல் அதிகமாகி விலை வீழ்ந்து கிடப்பதையும், வடக்கு பகுதியில் அதே மிளகிற்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி விலை விண்ணை தொடுவதையும் அவர் கண்டறிந்தார். துலாம் ராசிக்காரர் இங்கே தனது சமநிலையை பயன்படுத்தினார். அவர் அந்த 100 பொற்காசுகளை வைத்து பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வண்டிகளையும் மாடுகளையும் வாடகைக்கு எடுத்தார். மலிவாக கிடைக்கும் இடங்களில் வாங்கி தட்டுப்பாடு நிலவும் இடங்களில் விற்றனர். ஆனால் அவர் மற்ற வணிகர்களைப் போல அதிக லாபம் வைத்து மக்களை சுரண்டவில்லை. ஒரு நியாயமான விலையை நிர்ணயம் செய்தார். வாங்குபவருக்கும் லாபம், விற்பவருக்கும் லாபம் என்ற இவர்களது கொள்கையால் சந்தையில் இருந்த அனைத்து பெரிய வணிகர்களும் இவர்களை ஏனாடினர். வெறும் 48 நாட்களில் இவர்கள் ஒரு வணிகச் சங்கிலியை உருவாக்கினர். எதையும் உற்பத்தி செய்யாமலேயே சரியான தகவலை சரியான இடத்திற்கு தகுந்த நேரத்தில் கொண்டு சேர்த்ததன் மூலம் இவர்களது 100 பொற்காசுகள் 2000 பொற்காசுகளாக பெருகின. அறிவுபூர்வமான தகவலும் நேர்மையான வணிகமும் இணைந்தால் செல்வத்தை குவிக்கலாம் என்பதை இவர்கள் மெய்ப்பித்தனர். அடுத்ததாக நீர் தத்துவத்தின் பிரதிநிதிகளான கடகமும் விருச்சிகமும். இவர்கள் இருவரும் செம்பியன் நாட்டின் எல்லையில் ஓடும் அகண்ட காவேரி ஆற்றின் கரைக்குச் சென்றனர். அங்கே மீனவர்கள் தங்கள் வலைகளில் சிக்கிய மீன்களை விற்று சொற்ப லாபம் ஈட்டிக் கொண்டிருப்பதை கண்டனர். கடகம் அந்த மீனவர்களின் கஷ்டங்களைக் கண்டு உருகினார். அவர்களுக்கு ஏதாவது நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் என விரும்பினார். விருச்சிகம் தனது ஆழ்ந்த சிந்தனையால் ஒரு ரகசியத்தை கண்டறிந்தார். அந்த ஆற்றின் ஒரு குறிப்பிட்ட வளைவில் நீர் மிகவும் ஆழமாகவும் பாறைகள் நிறைந்தும் இருந்தது. அங்கே செல்ல மீனவர்கள் அஞ்சினர். ஆனால் அந்த ஆழமான சுழல்களில் தான் அரிய வகை நன்னீர் சிப்பிகள் ஒதுங்கும் என்பதை விருச்சிகம் தனது ஆராய்ச்சியால் உணர்ந்தார். அவர்கள் செய்த அந்த தர்க்கரீதியான காரியம் இதுதான்.
அந்த 100 பொற்காசுகளை வைத்து மூச்சடக்கி நீந்துவதில் வல்லவர்களான சில இளைஞர்களை ஒப்பந்தம் செய்தனர். கடகம் அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் பாதுகாப்பை தந்து அவர்களை அன்பால் அரவணைத்தார். விருச்சிகத்தின் வழிகாட்டுதலின்படி அந்த இளைஞர்கள் ஆழமான பாறைகளுக்கு இடையே இருந்த சிப்பிகளை சேகரித்து வந்தனர். அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அறிவும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அந்த சிப்பிகளுக்குள் விலைமதிப்பற்ற நன்னீர் முத்துக்கள் இருந்தன. சாதாரண மீன்களை விட இந்த முத்துக்கள் சந்தையில் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டன. 48 நாட்கள் முடிவில் யாரும் தொடத்துணியாத அந்த ஆழமான ஆற்றுப்பகுதி ஒரு பொக்கிஷ பூமியாக மாறியிருந்தது. அந்த 100 பொற்காசுகள் 3000 பொற்காசுகளாக பெருகியிருந்தன. கடகத்தின் அரவணைப்பும் விருச்சிகத்தின் ரகசிய திட்டமிடலும் இணைந்தால் ஆபத்திலும் பெரும் செல்வம் ஒளிந்திருக்கும் என்பதை இவர்கள் நிரூபித்து காட்டினர். 5வது ஜோடி ஞானத்தின் ஊற்றான தனுசுவும் கருணையின் வடிவான மீனமும். இவர்கள் இருவரும் மற்றவர்களைப் போல பொருட்களை விற்கவோ அல்லது லாபம் ஈட்டவோ சந்தைக்கு செல்லவில்லை. செம்பியன் நாட்டின் மையப்பகுதியிலிருந்து ஒரு பாழடைந்த மண்டபத்தை சீரமைத்தனர். அங்கே ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கினர். அவர்கள் செய்த அந்த தர்க்கரீதியான காரியம் இதுதான். தனுசு தனது 100 பொற்காசுகளை வைத்து தொலைதூர தேசங்களிலிருந்து அரிய வகை ஓலைச்சுவடிகளை திரட்டினார். அதிலிருந்த வணிக முறைகள், கணக்கு வழக்குகள் மற்றும் நிர்வாக தந்திரங்களை கற்றார். அதை வணிகர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மீனம் அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்கும் நலிவடைந்த பிரிவினருக்கும் கல்வியையும் மன உறுதி மற்றும் ஒழுக்கத்தை போதித்தார். அவர்கள் ஒரு விசித்திரமான கட்டண முறையை அறிமுகப்படுத்தினர். உங்களுக்கு லாபம் வரும்போது மட்டும் குருதட்சணை கொடுங்கள் என்றனர். ஆரம்பத்தில் அவர்களிடம் பணம் இல்லை. ஆனால் தனுசுவிடம் மேலாண்மை கற்ற வணிகர்கள் தங்கள் தொழிலில் லாபம் ஈட்டத் தொடங்கிய போது நன்றி கடனாக பொற்காசுகளை கொண்டு வந்து கொட்டினர். நலிவடைந்த மக்களுக்கு மீனம் புகட்டிய கல்வி அவர்களை சிந்திக்கவும் மேம்படவும் செய்தது. 48 நாட்கள் முடிவில் அந்த பாழடைந்த மண்டபம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருந்தது. இவர்களிடம் 1700 பொற்காசுகள் சேர்ந்திருந்தது. அறிவையும் பண்பையும் வளர்த்தால் செல்வம் தானாக தேடி வரும் என்பதை இந்த ஜோடி மெய்ப்பித்தது. இறுதியாக 6வது ஜோடியான விடாமுயற்சிக்கு சொந்தக்காரரான மகரமும் புதுமைகளின் நாயகனான கும்பமும். இவர்கள் இருவரும் ஒரு இரும்பு பட்டறையை தேடிச் சென்றனர். மற்றவர்கள் பொருட்களை வாங்கி விற்றபோது இவர்கள் ஒரு கருவியை உருவாக்க திட்டமிட்டனர். அவர்கள் செய்த அந்த தர்க்கரீதியான காரியம் இதுதான். அந்த 100 பொற்காசுகளை கொண்டு தரமான இரும்பு மற்றும் மரங்களை வாங்கினர். கும்பம் ஒரு புதிய வகை இயந்திரத்தை வடிவமைத்தார். அது ஒரே நேரத்தில் பல மடங்கு நீரை கிணற்றின் ஆழத்திலிருந்து இறைக்கும் திறன் கொண்டது. மகரம் அந்த இயந்திரத்தை செதுக்க இரவும் பகலும் உழைத்தார். மழை இல்லாத காலங்களில் வறட்சியால் வாடிய செம்பியன் நாட்டு விவசாயிகளிடம் இந்த இயந்திரத்தை காட்டினர். ஒரு மனிதன் செய்யும் வேலையை இந்த இயந்திரம் சில நிமிடங்களில் முடித்தது. விவசாயிகள் இந்த இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்தனர். சிலர் தங்கள் நிலத்திலேயே இதை செய்யும்படி இவர்களிடம் முன்பணம் கொடுத்தனர். 48 நாட்கள் முடிவில் இவர்கள் கையில் பொற்காசுகள் மட்டும் இருக்கவில்லை. செம்பியன் நாட்டின் விவசாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருந்தது. இவர்களின் அந்த 100 காசுகள் இயந்திர வாடகை மற்றும் முன்பணமாக 1500 காசுகளாக வளர்ந்திருந்தது. உழைப்பும் நவீன சிந்தனையும் இணைந்தால் காலம மாற்றத்தையே உருவாக்கலாம் என்று இவர்கள் காட்டினர். இப்போது 6 ஜோடிகளும் தங்கள் லாபத்தை சபையில் வைத்தனர். கடகம் விருச்சிகம் ஜோடி 3000 காசுகளுடன் முதலிடத்தில் இருந்தனர். மிதுனம் துலாம் 2000 காசுகளுடன் 2ஆம் இடத்தில் இருந்தனர். சபையே கடகம் முதல் விருச்சிகம் வரை தான் வெற்றியாளர் என்று முணுமுணுத்தது. ஆனால் மன்னர் ராஜவர்மன் மெல்ல எழுந்து மகரம் மற்றும் கும்பம் ஜோடியின் அருகில் சென்றார். அமைச்சரே, இந்த போட்டியில் அதிக லாபம் ஈட்டியது கடகமும் விருச்சிகமும் தான். ஆனால் அவர்கள் முத்துக்களை எடுத்ததுடன் அந்த தொழில் முடிந்துவிடும். ஆனால் மகரமும் கும்பமும் உருவாக்கிய இந்த இயந்திரம் போட்டி முடிந்த பிறகும் பல தலைமுறைக்கு நமது நாட்டு மக்களுக்கு செல்வத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். இவர்கள் பணத்தை சம்பாதிக்கவில்லை, பணத்தை உண்டாக்கும் வழியை உண்டாக்கியிருக்கிறார்கள். மன்னர் மேலும் சொன்னார், அதோடு தனுசு மற்றும் மீனம் உருவாக்கிய அந்த ஞானக்கூடம் தான் இந்த இயந்திரத்தை மற்றவர்கள் இயக்க தேவையான அறிவை கொடுக்கும். எனவே மகரம், கும்பம், தனுசு, மீனம் ஆகிய 4வருமே இந்த போட்டியின் உண்மையான வெற்றியாளர்கள்.
மேலும் அதிக பொற்காசுகள் சம்பாதித்த விருச்சிகம் கடகம் ஜோடிக்கு 10,000 பொற்காசுகள் பரிசாக அளிக்கப்பட்டது. 12 ராசிகளும் பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். செம்பியன் நாடு ஒரு புதிய தொழில் புரட்சியை நோக்கி திரும்பியது. மன்னரின் கவலை தீர்ந்தது. மக்கள் அனைவரும் தத்தமது ராசிகளின் பலத்தை உணர்ந்து உழைக்கத் தொடங்கினர். நண்பர்களே, உங்கள் 100 பொற்காசுகள் என்பது உங்கள் நேரம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால்